அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. 22/1/2026 அருமையான விசுவாவசு வருடம் தை மாதம் 8ஆம் நாள் வியாழக்கிழமை குருநாள். குருவாய் வருவாய் அருள்வாய் முருகா அப்படின்னு முருகனையும் வழிபடுங்கள், குருநாதரையும் வழிபடுங்கள். என்னுடைய குருநாதர் தம்புரான் சிவாக்கியின் பொற்பாதங்கள் தொட்டு பணிகிறேன். நீங்கள் அனைவரும் நல்ல உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் பெற்று மகளோடு பல்லாண்டு 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 வாழ சொக்கநாதன் அருள் புரிவாராக. என்னப்பா சொக்கநாதா, எல்லாரையும் பத்திரமா பார்த்துக்கையா. அருமையான சதுர்த்தி, வளர்பிறை சதுர்த்தி. வாங்க திதியோகம் காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். அதிகாலை 2:58 வரைக்கும் திருதியை, அதன் பின்பு சத்தி, பிற்பகல் 2:33 வரைக்கும் சதயம், அதன் பின்பு பூரட்டாதி, மாலை 5:33 வரைக்கும் வரியான், அதன் பின்பு பரீகம். வரியான் நாமயத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் பூரட்டாதி, யோகி குரு, அவயோக நட்சத்திரம் உத்திரம், அவயோகி சூரியன். அதன் பின்பு பரீகம், யோகாதிபதி நட்சத்திரம் உத்திரட்டாதி, யோகி சனி, அவயோக நட்சத்திரம் அஸ்தம், அவயோகி சந்திரன். அதிகாலை 2:58 வரைக்கும் கரசை, அதன் பின்பு 2:33 வரைக்கும் வனிசை சூரியன், அதன் பின்பு பத்திரை கரணம் கேது. இந்த கும்பம் பூரட்டாதி மதியம் 2:53 ஆரம்பிக்குது, 3 மணிக்கு. அதனால நீங்க முத்துக்குமார சுவாமி வணங்குறவங்க நேரா போயிட்டு முத்துக்குமார சுவாமியில 3 மணிக்கு சாமி கும்பிட்டு மாலை நம் கோமணத்துக்கு வந்து விடலாம். அடுத்த நாள் காலையிலையும் கோ பூஜை செய்யறோம். கோ பூஜை ஏன்னா கும்பம் பூரட்டாதி ரொம்ப நேரம் போயிடக்கூடாது. அடுத்த நாள் காலையில வர்றவங்க ஒரு 10 மணிக்குள்ள நீங்க வந்துடுறது ரொம்ப சிறப்பு. முடிஞ்ச அளவுக்கு முதல் நாள் நீங்க 22ஆம் தேதி மாலை கோ பூஜையில் கலந்து கொள்வது. ஏன்னா யோகாதிபதி நட்சத்திரமே பூரட்டாதி, அன்னைக்கும் கும்பம் பூரட்டாதி இருக்கிறது. அந்த அன்னைக்கு வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. முத்துக்குமார சாமி போறவங்க அங்க போயிட்டு உங்களால முடிஞ்சதை அன்னதானத்துக்கு கொடுங்க, இல்ல மினிமம் ஒரு 500 ரூபாய் அன்னதானத்துக்கு கொடுத்துட்டு வந்துருங்க. ஒரு முறை முத்துக்குமார சாமி போனாலே சிறப்பு தான். மீண்டும் மீண்டும் நீங்கள் போக வேண்டும் என்பது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். அங்க யாரும் நிர்பந்திச்சாலும் நீங்க அவங்க சொல்றாங்களேங்கிறதுக்காக சிரமப்பட்டு ஒரு விஷயத்தை செய்ய வேண்டாம். வாங்க கிரக சூழ்நிலைகளை பார்க்கலாம். மிதனத்துல குரு, கேது, சிம்மத்துல சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன், மகரத்துல செவ்வாய் உச்சம், ராகு, சந்திரன், கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில். வாங்க 27 நட்சத்திரத்துக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம். உங்களுடைய பக்ஷி வல்லூர் இன்று படுபட்சி. முக்கியமான வேலைகள் இருந்தால் நாளை பார்த்து கொள்ளலாம், வெள்ளிக்கிழமை பார்த்து கொள்ளலாம். ஏன்னா வியாழக்கிழமை சிறப்பாக இல்லை. இந்த நாள் முழுவதுமே உங்களுடைய படுபட்சியாக இருக்கிறது. இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள், இறைவனை வழிபடுங்கள், இறைவனோடு கலந்துருங்கள். நீங்கள் முக்கியமாக ஏதாவது தூங்குற மாதிரி இருந்தாலோ அல்லது நீங்கள் சிரமப்பட்டு ஏதேனும் ஒரு வேலை செய்கிற மாதிரி இருந்தாலோ, உங்கள் வாழ்க்கையை மாற்றும் நிகழ்வு ஏதேனும் இருந்தாலோ அதை அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம். உங்களுடைய பக்ஷி ஆந்தை. காலையில் ஆந்தை சிறப்பாக இல்லை, அதனால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். 2ஆம் ஜாமம் ஊன், 75% காரிய வெற்றி. 3ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை, 50% வெற்றி. 4ஆம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது. காரணம் 100% காரிய வெற்றி அரசில் இருக்கிறது. முக்கியமான வேலை இருந்தால் இந்த மதிய நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள், சிறப்பாக இருக்கும். 5ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில், 25% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் நடை, 50% வெற்றி. 7ஆம் ஜாமம் துயில், 25% வெற்றி. 8ஆம் ஜாமம் ஊன், 75% வெற்றி. 9ஆம் ஜாமம் அரசு, 100% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் தூங்குவதாக இருந்தால் அல்லது அதிகாலையில் தூங்குவதாக இருந்தால் முன்கூட்டியே நீங்கள் அதை பிளான் பண்ணி கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி நீங்கள் அந்த வேலையை போய் செய்வது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம். உங்களுடைய பக்ஷி காகம். முதல் ஜாமம் ஊன், 75% காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் நடை, 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. அடுத்து 2 ஜாமங்களும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. ஏன் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான வேலையெல்லாம் பிளான் பண்ணிக்கிங்க. அடுத்த 2 ஜாமம் உங்களுக்கு சிறப்பாகவே இல்லை. கிட்டத்தட்ட அப்படியே தொடர்ந்து உங்களுக்கு மீடியமான ஒரு நாளாகவே இருக்கிறது. அதனால் ரொம்ப முக்கியமாக செய்ய வேண்டிய வேலையை இந்த மதிய நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 4ஆம் ஜாமம் துயில், உங்களுக்கு 25% காரிய வெற்றி. 5, 6 2 ஜாமங்களுமே உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 7ஆம் ஜாமம் நடை, 50% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் துயில், 25% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் ஊன், 75% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது. எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றியை கொடுத்துவிடும். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம். உங்களுடைய பக்ஷி கோழி. முதல் ஜாமம் நடை, 50% வெற்றி.
2ஆம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது, 100% வெற்றி. அடுத்த 2 ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 3ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 4ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 5ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் இந்த மாலை வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள், மிக மிக சிறப்பாக இருக்கிறது, 100% வெற்றி. 7ஆம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை. 8ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 9ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 10ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். பொன்னான வேலை காலையில் துவங்குகிறது, 100% காரிய வெற்றி. முதல் ஜாமம் மிக மிக அருமையாக இருக்கிறது. வியாழக்கிழமை மிக சிறப்பாக உங்களுக்கு துவங்குகிறது. அடுத்த 2 ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் பிளான் பண்ணுங்கள். நான் காலையில் ஆஃபீஸே 8:30 மணிக்கு மேலே தான் போவேன். நான் என்ன பிளான் பண்ணுறேன்னா, உட்காந்து நீங்கள் இன்றைக்கி ஆஃபீஸில் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படிங்கிறத எழுதுங்க. நீங்கள் முக்கியமாக யார்கிட்ட பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசனை பண்ணுங்கள். என்னென்ன பண்ணணுங்கிறதெல்லாம் அரசு வேலையில் திட்டமிடுங்கள். அதுவே மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். 2ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 3ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 4ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 5ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 6ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது, 100% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது, 50% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் 25% காரிய வெற்றி. முக்கியமாக பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, தவிர்க்க முடியாத அன்றாட வேலையாக இருந்தால் செய்யுங்கள். தவிர்க்க முடிந்தால் விடியட்டும், அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம். இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி பலன்களை பார்த்தா வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்.